வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உண்டான உறவுகள் எப்படியெல்லாம் இருக்குது. நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 டைப்பில் பார்த்துட்டோம். லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லிட்டு இந்த சட்டமன்றம் நிர்வாகத்துறையில் மாநில அமைச்சகமாகட்டும் மத்திய அமைச்சகமாகட்டும் எப்படியெல்லாம் பவர்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டோம். நிதி சம்மந்தமாக எப்படியெல்லாம் வந்து நிர்வாகம் சம்மந்தமாக எப்படிலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் சட்டம் எழுதுறது தொடர்பாக அதில் யாருக்கு எப்படியெல்லாம் பவர் இருக்குது அப்படிங்கிற 2 ஹெட்டில் வந்து பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஃபைனான்ஷியல் ஹெட். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஹெட்டுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்ப ஃபேக்சுவலான விஷயங்கள். அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன டாபிக்கில் பார்க்குறோம் அப்படின்னா சென்டரும் ஸ்டேட்டும் நிதி சம்மந்தமாக எப்படியெல்லாம் அவங்க பவரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்டரும் ஸ்டேட்டும் நிதி சம்மந்தமா அவங்க பவரை ஷேர் பண்ற ஒரு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆட் ஆயிடுச்சு. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த சேவை வரி காரணமா பாத்தீங்க அப்படின்னா வந்து சரக்கு மற்றும் சேவை வரி காரணமா இந்த ஃபினான்ஷியல் இந்த நிதி சம்மந்தமா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான ரிலேஷன் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து அது வந்து ஒரு அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல புதுமையா ஒரு சில விஷயங்கள் வந்து புகுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் குறிப்பிட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த ஜிஎஸ்டி பற்றியும் தெளிவாக இந்த வீடியோஸில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் இதாக கான்ஸ்டியூஷனில் எப்படி நிதி சம்மந்தமாக சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபைனான்ஷியல் இந்த 3 விஷயத்தில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனான்ஷியலை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். நிதி சார்ந்தது மத்திய மற்றும் மாநில உறவுகளை எப்படி நிர்ணயிக்குது. ஆர்டிகல் 268லேருந்து 293 மட்டும் 268 293 வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட்டோட ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். பார்ட் 12 பகுதி 12ல் இது கொடுத்துருக்காங்க. சென்டர் மற்றும் ஸ்டேட்டுக்குண்டான ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் இல்லையா. லெஜிஸ்லேட்டிவ் சென்டருக்கு எங்கெல்லாம் பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்கு எங்கெல்லாம் பவர் இருக்குது, எங்கே 2 பேத்துக்கும் சேர்ந்து பவர் இருக்குது, சேர்ந்து பவர் இருந்துச்சுன்னா என்ன வித்தியாசம், இந்த 3 லிஸ்ட்லையுமே கொடுக்கப்படாதது எங்கே, இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்லையும். நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு என்ன பவர், சென்டருக்கு என்ன பவர், இதை பற்றி ஒரு ரீகேப்பாகவும் பார்க்கலாம். ஃபினான்ஷியலாக எப்படி பவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து தெளிவுபடுத்தணும். நம்ம வந்து இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம் இல்லையா. லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது சட்டம் இயற்றுறதுல. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம் நிர்வாகத்துறையில, நிர்வாகம் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற துறை. அடுத்தது நம்ம 3வது இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கூட பார்க்கலாம். அடுத்ததா வந்து ஃபைனான்ஷியல் நிதி சம்மந்தமா. இப்போ இந்த 3 ஹெட்ல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3 ஹெட்ல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கும்போது பவர்ஸ் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் எப்படி பிரிச்சாங்க. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது இதுதான். பவர்ஸ் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க. அந்த 7வது அட்டவணையும் சொல்லுது. சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்டவணையில் சென்டருக்கு பவர் கொடுத்துருவாங்க. சில 99 101 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு பவர் இருக்குது. இங்கெல்லாம் அவங்க வந்து லா மேக் பண்ணிக்கலாம், சட்டம் ஏற்றுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டு, அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல்னு சொல்லிட்டு சென்டரு ஸ்டேட் 2 பேருமே லா மேக் பண்ணலாம். ஆனால் சென்டர் லா பண்ணுற லா வந்து ப்ரிவேல் ஆகும், அவங்களுக்கு அதிக பவர். இது 3லையுமே இல்லாதது கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது இந்த 3லையுமே இல்லாதது பார்த்தீங்கன்னா ரெசிடியூரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிடியூரி பவர் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஃபெடரல் கூட்டாட்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட யூஎஸ்ல வந்து இந்த ஃபெடரல் லிஸ்ட் ரெசிடியூரி பவர் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் இது வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். யூஎஸோட கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் நிறைய இடங்களை கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவரையும் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மத்திய பட்டியல் மத்திய அரசுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர். மாநில பட்டியல் இருக்கு மாநில கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர். பொது பட்டியலில் 2 பேத்துக்குமே பவர். பொது பட்டியலில் ஒரே விஷயத்துல 2 பேருமே ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் பாஸ் பண்ற லா வந்து ப்ரிவேல் ஆகும். ரெசிடியூரி பவர் இது 3லையுமே அல்லாது பின்னாடி காலகட்டத்தில் ஆட் பண்ணப்பட்ட இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நிர்வாகம் சம்பந்தமா நம்ம பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரிலேட்டடான எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு.
ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பொறுப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த நிர்வாக பொறுப்பெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லயும் ரெசிடியூரி லிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் யாருக்கு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது யாருக்கு? பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய நிர்வாக பவர்ஸ், நிர்வாக அதிகாரம் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபினான்ஷியலுக்கு வரோம் பாருங்க, இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் சென்டருக்கு, கரெக்டா? மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியலா சென்டருக்கு கொடுத்துறாங்க. ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் நிதி சம்பந்தமா ஸ்டேட்டுக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிதியில இல்லை, சரிங்களா? ஒன்னா ஸ்டேட்டுக்கு ஒன்னா சென்டருக்கு. கன்கரண்ட் பவர் யாருக்குமே இல்லை. கன்கரண்ட் பவர்னு ஒன்று நிலவே இல்லை. பர்ஃபெக்டா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு இதுல கன்கரண்ட் பவர் இவங்களும் ஃபினான்ஸ் இது பண்ணிக்கலாம், இவங்களும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. கன்கரண்ட் பவர் ஃபினான்ஷியலா கிடையவே கிடையாது. இவ்வளோ நாளைக்கு கிடையாது. இவ்வளோ நாள் இல்ல. 2016ல 101வது சட்ட திருத்தம் மூலியமா ஜிஎஸ்டி கொண்டு வர வரைக்கும், ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால இதுக்கு ரிலேட்டடான கன்கரண்ட் பவர் யாரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கிளாஸஸோட கிரக்ஸே இதுதான். லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றுறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ரெசிடியூரி லிஸ்ட். யார் யாருக்கு? சென்டர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட்னா ஸ்டேட், கன்கரண்ட்னா ரெண்டு பேத்துக்குமே. ரெசிடியூரி லிஸ்ட் சென்டருக்கு, சிம்பிள், முடிஞ்சு. எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பொறுப்பு சென்டர்ல இருக்கக்கூடியதெல்லாம் சென்டருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மாநில லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநில கவர்மெண்ட்டுக்கு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டாங்க. நிர்வாக பொறுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா ஃபினான்ஷியல்ல சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் இருக்கிறது சென்ட்ரல், ஸ்டேட்ல இருக்கிறது ஸ்டேட். இந்த மாதிரி கன்கரண்ட்னு ஒரு விஷயமே இல்லை. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பவரே கொடுக்கல. அது 2016 வரைக்கும். 2016ல இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த பின்னாடி கன்கரண்டா ஃபினான்ஷியல் பவர் கன்கரண்டா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஜிஎஸ்டி மட்டும்தான். இப்போ ஆர்டிகல் 268ல இருந்து 293 வரைக்கும் பார்ட் 12ல இந்த ஸ்டேட் அண்ட் சென்டர் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸை பத்தி தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன கூறியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Allocation of taxing powers. So Constitution divides the taxing powers between the center and the states in the following way. Constitution இந்த taxing powers எப்படி இது பண்ணிருக்காங்க, பிரித்திருக்காங்க. பார்லிமெண்ட்க்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர், யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுக்கு பார்லிமெண்ட்க்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர். மத்திய பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள துறைகளில் வரி விதிக்க பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு. பாராளுமன்றத்திற்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு லிவி டாக்ஸஸ் on subjects enumerated in the state. மாநில பட்டியலில் வரி விதிக்க மாநில அரசுக்கு மட்டுமே பிரத்யேகமானது. மாநில அரசுக்கு மாநிலம், சென்ட்ரலுக்கு சென்ட்ரல். There are no tax entries in the concurrent list. பொது பட்டியலில் உள்ள வரி உள்ளீடுகள் இல்லை. கன்கரண்ட் சப்ஜெக்ட்லேயே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் இல்லாத மேட்டரா வச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மேட்டரை ஏதாவது ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரலுக்கோ பிரிச்சு கொடுத்துற மாதிரி கன்கரண்ட்ல இருக்கக்கூடியது எதுக்குமே டாக்ஸ் என்ட்ரிஸ் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தாங்க. எது வரைக்கும்? 101வது சட்ட திருத்தம் வரைக்கும். 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முதல் தடவை ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 has made an exception by making a special provision to respect to goods and service tax அப்படின்னா ஜிஎஸ்டி அதுக்கு ரிலேட்டடா. So the amendment has conferred concurrent power upon Parliament and state legislature to make laws governing goods and service tax. இந்த GST ரிலேட்டடான லாஸ் ரெகுலேட் பண்றதுக்கு கன்கரண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். அது டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்செப்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம பிரீஃபா பார்ப்போம். ரொம்ப டீட்டெயில்டா அவங்க எக்கனாமிக்ஸ்ல இதை கவர் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டினா என்ன, இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நம்மளுக்கு என்ன தேவை, அது மட்டும் நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்ப்போம். அப்போ 101வது அமெண்ட்மெண்ட் 2016ல ஜிஎஸ்டி பத்தி கொண்டு வந்தது வரைக்கும் கன்கரண்ட்ல பவர்ல எந்த விதமான டாக்ஸ் என்ட்ரிஸும் இல்லாம இருந்துச்சு. கன்கரண்ட் டாக்ஸ் என்ட்ரிஸ் இல்லாம இருந்துச்சு. ஜிஎஸ்டியை ஆட் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்தவொடனே ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சில பவர்ஸ் இருக்கு. அதுல லா ரெகுலேட் பண்றதுக்காக. இப்போ கன்கரண்ட்ல ஒரே ஒரு விஷயம் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூஸ். டாக்ஸ் ரெவன்யூஸை எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 80th அமெண்ட்மெண்ட்டும் 101st அமெண்ட்மெண்ட்டும் இந்த டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தம் இல்லாம நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எப்படியெல்லாம் பவரை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அரசியல் அமைப்புல குறிப்பிட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் பவர் இருக்கு, நீங்க லா மேக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க இதுக்கெல்லாம் பவர் இருக்கு, நீங்க லா மேக் பண்ணிக்கோங்க. டாக்ஸஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா,
சென்ட்ரல் கவர்மெண்ட் சில டாக்ஸஸை போடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாக்ஸஸை வாங்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாக்ஸை பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸஸை போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸஸ் வாங்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சுக்கும். சில டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும், ஆனால் அது வாங்குறது பிரிக்கிறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட். சில ஸ்டேட் டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி பிரிக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்டே வச்சுக்கும். சில டாக்ஸஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி மொத்தமாக சென்ட்ரல் கொடுத்துரும். இந்த மாதிரி நிறையா அடுக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸஸ் வரியை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து கொஷின்ஸாக வந்து நிறைய இடங்களில் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்கான இடம். ஸோ சில டாக்ஸஸ் சென்டர் போட்டுரும், ஸ்டேட் வாங்கும், ஆனால் அது பிரித்து கொடுக்கும். சில டாக்ஸஸ் ஸ்டேட் பிரித்து கொடுக்காது, சில டாக்ஸஸை ஸ்டேட் பிரிச்செல்லாம் கொடுக்காது, மொத்தமாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹெட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ 101 அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. 101 அமெண்ட்மெண்ட்ல ஒரு புதுசாக ஒரு சரத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கலும். ஆர்டிகல் 270A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில், இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 288, ஆர்டிகல் 289 இதெல்லாம் என்ன ஆர்டிகல் 268, 69, 70, 70A இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து டாக்ஸை பிரித்து கொடுத்தது. முதல்ல தெளிவா இந்த ஹெட்டிங்கோட தெளிவா பார்த்துக்கோங்க. டாக்ஸ் லெவிட் பை த சென்டர் பட் கலெக்டட் அண்ட் அப்ரோப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ். அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை முழுவதும் மாநில அரசே வைத்துக் கொள்ளும் வரிகள். சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுது, எதுக்கு போடுது அந்த என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட டாக்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபுல்லாமே வச்சுக்குது, அப்ரோப்ரியேட்டட் பை தி ஸ்டேட், ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபுல்லாக வச்சுக்குது. அதான் 268ல் குறிப்பிட்டிருக்காங்க. திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம்? ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஆன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ காசோலைகள், உறுதிமொழி குறிப்புகள், செக்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ். அதான் ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னா உறுதிமொழி குறிப்புகள், செக்ஸ், காசோலைகள். ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ். அடுத்து பார்த்தீங்க பத்திரப்பதிவு, அதான் ஸ்டாம்ப் டியூட்டிஸ். அடுத்து வந்து பாலிசி ஆஃப் இன்சூரன்ஸ், காப்பீடு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், பங்கு மற்றும் பிறவற்றின் முத்திரை கட்டணங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து டாக்ஸஸ் வந்து சென்டர் போடும், ஆனால் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃபுல்லாமே ஸ்டேட். எவ்வளோ டாக்ஸ் போடணும்னு சென்டர் முடிவு பண்ணி போடும், ஆனால் ஃபுல்லாக அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர லாபங்கள் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பத்திரப்பதிவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பத்திரப்பதிவுக்கான டாக்ஸஸை போடும், ஆனால் அது வாங்கி மொத்தமாக வச்சுக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து உங்கள் பொருளை வந்து கொடுக்குறீங்க, ஒரு சரக்கு வந்து கொடுக்குறீங்க. அந்த சரக்குக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் காசு தர மாட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கின சரக்கை அடுத்தது லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ப்ராடக்ட் பண்ணி அதை வெளியே விற்று அந்த காசை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ நாள் கேப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சரக்கு கொடுத்துட்டு காசு வரக்கு கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்திரம், ஒரு பில் கொடுத்துருவாங்க. இந்த பில்லில் நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ வாங்கினோன்னு. இந்த பில்லை நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வைக்கலாம், பேங்க்ல வந்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடுவில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் டாக்ஸஸ் ஆகும் இல்லையா, இந்த டாக்ஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க, இந்த டாக்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஃபுல்லாமே அவங்களே வச்சுப்பாங்க. இதான் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. ஷார்ட்டாக இன்னும் ப்ரீஃபாக எக்கனாமிக்ஸில் கவர் பண்ணுவாங்க. செக்ஸ், காசோலைகள். ஸோ காசோலைகள் மாறும்போது, காசோலைகள் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த ஃபைன்ஸு, அந்த டாக்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே அப்ரோப்ரியேட் பண்ணிப்பாங்க. ப்ராமிசரி நோட்ஸ் அதே தான். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு சரக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குற பில். ப்ராமிசரி நோட் நீங்கள் எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு ஒருத்தங்க வந்து ஒரு பில் கொடுக்குறாங்க, எந்த விதமான அண்டர்லைங் அசட்டும் இல்லாமல் ஒரு பில் இருக்குது. அந்த பில்லை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க்ல போய் கடன் வாங்கலாம் இவரோட சாட்சி மூலியமா. அதான் வந்து ப்ராமிசரி நோட்ஸ். ப்ராமிசரி நோட்ஸ் வேற, பி நோட்ஸ் வேற. பி நோட்ஸ் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எக்கனாமிக்ஸில் தான் தெளிவாக குறிப்பிடுவாங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அது வேற. ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னா அதில் பெயர்லேயே இருக்கு இல்லையா, இந்த சாட்சி, நான் சாட்சி, இவருக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் போய் காசு வாங்கிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் டாக்ஸஸ் சென்டர் போடும், ஸ்டேட் வாங்கும், மொத்தமாக ஸ்டேட்டே வச்சுக்கும். அடுத்து இன்சூரன்ஸ், காப்பீடுக்கு ரிலேட்டடான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்டு, டாக்ஸஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த பங்கு சந்தையில் நீங்கள் ஒரு வேலை முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா பங்குகளை வாங்கி பங்குகளை விற்கும்போது அந்த பங்குகளை விற்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ் கட்டணும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஆகட்டும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 268ல் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் சென்டர் போட்டு டாக்ஸ் வாங்கி ஸ்டேட்டே வச்சுக்கிறது. அதே மாதிரி
டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்டர் பட் அசைன்டு டு ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 269 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை முழுவதும் மாநில அரசே வைத்துக் கொள்ளும் வரிகள். இது வந்து மத்திய அரசு போட்டு மத்திய அரசே வாங்கிச்சு, அதை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துறாங்க, அந்த காசை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. அதனால தான் நான் அந்த ஒரு டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் என்ன அப்படிங்கிறது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மாறப்பட்டது. என்ன இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன்ல இது குறிப்பிட்டிருக்காங்க 269ல. டாக்ஸஸ் லிவிட் அண்ட் கலெக்டட் பை த சென்டர் பட் அசைன்டு டு ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கு இடையான வர்த்தக பொருட்கள் விற்பனை அல்லது கொள்முதல் மீதான வரி. ஸோ டாக்ஸஸ் ஆன் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அதர் தென் நியூஸ் பேப்பர் இன் கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஷெட்யூல் 7ல வந்து பிரிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க. சில சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அது வந்து இன்டர்ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உண்டான வர்த்தகம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து விளையிற ஒரு பொருட்களை ராஜஸ்தான்ல கொண்டு போய் விற்கிறீங்க, அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்ஸ்டேட் குட்ஸ், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, அப்ப அதுக்கு உண்டான வரி. இன்ட்ராஸ்டேட் குட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சென்னையில இருந்து விளையிற பொருளை கோயம்புத்தூர்ல போய் விற்கிறது. அப்ப இன்ட்ராஸ்டேட் சென்னையில இருந்து இருக்கக்கூடிய சரக்கை கோயம்புத்தூருக்கு மாத்துறது, இதெல்லாம் இன்ட்ராஸ்டேட் வர்த்தகம். அது வந்து இன்ட்ராஸ்டேட் வர்த்தகம். இப்ப இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலமும் வந்துச்சு அப்படின்னா அது யாரோட கண்ட்ரோல்ல போயிடும்? யூனியன் கண்ட்ரோல், மத்திய அமைச்சகம் அதை வந்து டாக்ஸ் போடும். ஸ்டேட்டுக்குள்ள அப்படின்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். இப்போ ஸ்டேட்டுக்குள்ள இன்ட்ராஸ்டேட் ஆகட்டும், இன்ட்ராஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தகத்தை ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு. இதுல யாரு சட்டம் பாஸ் பண்ண முடியும், யாரு டாக்ஸ் போட முடியும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டாக்ஸ் போட முடியும். ஆனா இதுல ஏதாவது ஒரு சட்டம் பாஸ் பண்ணும். நீங்க பாஸ் பண்ற சட்டம் இன்ட்ராஸ்டேட் ட்ரேட, உள்ளூர் வர்த்தகத்தை, மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும். பிரசிடென்ட் கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் குட்ஸா இருக்கு பாருங்க. இன்டர்ஸ்டேட் குட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம தமிழகத்துல இருந்து ராஜஸ்தான் போற ஏதாவது ஒரு குட்ஸ், நியூஸ் பேப்பரை தவிர இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் குட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாக்ஸ் போடும், சென்டரே டாக்ஸ் வாங்கிரும். ஆனால் அந்த காசை மொத்தமாக ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரும். எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போனனால தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குட்ஸ் போகுது ராஜஸ்தான்ல அதுக்கு டாக்ஸ் போடுறாங்க. அந்த டாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சென்டர் வாங்கிக்கும். இன்டர்ஸ்டேட் குட்ஸ் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டு அந்த டாக்ஸ் நம்மளுக்கு தானே வரணும், நம்ம தானே அனுப்பிச்சிருக்கோம், அப்போ நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 269ல குறிப்பிட்டிருக்காங்க. டாக்ஸஸ் ஆன் கன்சைன்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் கான்செப்ட்ஸ். ஸோ மாநிலங்களுக்கு வர்த்தகம் அல்லாத வணிகம். ஸோ வர்த்தகம் அல்லாத வணிகம்னா சர்வீசஸ், சரிங்களா? கன்சைன்மெண்ட் ஆஃப் குட்ஸ், நம்ம வந்து பொருளை வந்து இங்கிருந்து உற்பத்தியான பொருளை அங்கே அனுப்புறோம். ஆனால் கன்சைன்மெண்ட் அந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் போகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நிறைய ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போகுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டேட்லேயும் நீங்கள் டாக்ஸஸ் கட்டி தான் ஆகணும். கன்சைன்மெண்ட் குட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல விற்கிது. ஆனால் நடுவில் கன்சைன்மெண்ட் ஆயிருக்கலையா, அங்கேயும் நீங்கள் சில டாக்ஸஸ் கட்ட வேண்டியது வரும். அந்த டாக்ஸஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி சில டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 269ல் குறிப்பிட்டிருக்கிறது. டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்டர் பட் அசைன்டு டு ஸ்டேட்ஸ்க்கு வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான 270ல குறிப்பிட்டிருக்காங்க. டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த சென்டர் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு, பின் அதன் வருவாயை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிற வருவாய்கள் என்ன, அந்த மாதிரி டாக்ஸஸ்லாம் என்ன. இது என்ன அப்படின்னா எல்லா டாக்ஸஸும், யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸஸும். அதனாலதான் லாஸ்ட் இந்த 14th ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி அமைச்சகம், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் ப்ரொசீட்ஸை வந்து எப்படி ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து மொத்த வருவாய், மொத்த டாக்ஸ் ரெவன்யூஸை கிட்டத்தட்ட 41% வந்து டாக்ஸும் சென்டருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது, பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுது. இது அவங்க வேணும்னா ஏற்றுக்கலாம், இல்லை வேணாட்டி பண்ண வேணாம், பைண்டிங் கிடையாது. ஆனால் அந்த 41% வந்து என்ன பண்ணணும், யூனியன் டாக்ஸஸை வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 270ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, இந்த 268, 69, 69A இருக்கிறத தவிர. அதே மாதிரி சர்சார்ஜஸ் இருக்கு. சர்சார்ஜஸ் அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செஸ்ஸும் அப்படிதான், சர்சார்ஜஸ் செஸ் எல்லாம் அப்படின்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். ஒரு டாக்ஸ் இருக்கு, 3% ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டாக்ஸுக்கு ஒரு டாக்ஸ், இந்த 3% டாக்ஸ்ல ஒரு டாக்ஸ், அதுல 1% அப்படிங்கிறது தான் வந்து சர்சார்ஜஸ் செஸ். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு எஜுகேஷன் செஸ் 3% போடுறாங்க. அந்த காசு ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது வச்சுக்கும், அதை வந்து பிரிச்சு கொடுக்காது, எஜுகேஷனுக்கு செலவு பண்ணும்.
சர்சார்ஜும் அதே மாதிரி தான். அதே மாதிரி டாக்ஸ் போட்டு டாக்ஸை வாங்கிட்டு பிரிச்சுருவாங்க. அப்ப சர்சார்ஜுக்கும் செஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் போடும். ஆனா இது எதுக்குன்னு போடுறாங்க காரணம் சொல்லணும். ரீசன் சொல்லணும். எஜுகேஷனுக்காக போடுறோம். அதான் செஸ். காரணமே சொல்லல. ஒரு 3% டாக்ஸ். டாக்ஸுக்கு மேல டாக்ஸ். இது ஃபுல்லா சென்டருக்கு தான். சென்டர் அத எப்படி வேணா செலவு பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்டேட்டுக்கு பிரிச்சு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் சர்சார்ஜ். ரீசன் சொல்லாம போட்டுச்சு அப்படின்னா சர்சார்ஜ். ரீசன் சொல்லி போட்டுச்சுன்னா செஸ். இந்த 2 டாக்ஸஸ். அதே மாரி ஆர்டிகிள் 268, 69, 69(a) குறிப்பிட்டு. இது மட்டும் எக்ஸம்ஷன்ஸ். இத தவிர வேற எல்லா டாக்ஸ் ப்ரொசீஜர்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்டர் வந்து ஸ்டேட் கூட பிரிக்கணும். எல்லா ஸ்டேட் கூட எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத ஃபைனான்ஸ் கமிஷன்ல சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பிரிக்கணும்? 41% பிரிக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கமிஷன்ல 42% பிரிச்சு குடுக்கணும். இப்போ 1% எதுக்கு குறைச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர ஸ்டேட் கூட எடுத்துட்டு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் வந்து கம்மியாகுது. அதனால அந்த 1% வந்து குறைச்சிருப்பாங்க. அப்ப டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்டர் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஆர்டிகல் 270ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா யூனியன் லிஸ்ட்ல கூடிய எல்லாமே சென்டர் போட்டு சென்டர் வாங்கி சென்டர் ஸ்டேட்டும் பிரிச்சுக்கணும். எக்ஸப்ஷன்ஸ் சர்சார்ஜ் செஸ்ஸஸ். அதே மாதிரி 268, 69, 69(a)ல இருக்கக்கூடியது எக்ஸம்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை ரீடைன்டு பை த ஸ்டேட்ஸ். ஸோ மாநில கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சில டாக்ஸஸ் வாங்கி இதோட 3 கேட்டகரி பார்த்துட்டோம். இந்த 3 கேட்டகரியோட 4வது கேட்டகரி ஒண்ணு இருக்கு. அந்த 4வது கேட்டகரிய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு, அதோட ஜிஎஸ்டி பத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இதோட கன்டினியூஷனாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.